அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தர்மா அகாடமி. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு உண்டான டெஸ்ட் நம்பர் 15 பார்க்க போகிறோம். இதில் எக்கனாமியில் இருக்கிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண டெஸ்ட் நம்பர் 1 to 14 வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ முழுமையாக பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போட போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல் வினா, பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? பொருளியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பாருங்கள், ஆடம் ஸ்மித் அவர்கள் தான். ஆடம் ஸ்மித் அவர்கள். தொன்மை பொருளியல் கோட்பாட்டின் பிரதான இயல்பு என்ன? தொன்மை பொருளியல் கோட்பாட்டின் பிரதான இயல்பு என்ன அப்படின்னா, பொருளாதாரம் எப்போதும் சமநிலையில் இருக்கும் அப்படிங்கிறது தான். பொருளாதாரம் எப்போதும் சமநிலையில் இருக்கும். மனித விருப்பங்கள் என்பது என்ன? மனித விருப்பங்கள் அப்படிங்கிறது எண்ணற்றவையில் வரும். மனித விருப்பங்கள் எண்ணற்றவை தான். ஓகேங்களா? ஒரு குறிப்பிட்டதுக்குள்ளே அடைக்க முடியாது. மூலதனத்தின் இறுதிநிலை ஆக்கத்திற்கான எதனை குறிக்கிறது? மூலதனத்தின் இறுதி நிலை ஆக்கத்திறன் எதனை குறிக்கிறது? ஆன்சர் என்ன? லாப விகிதத்தின் எதிர்பார்ப்பு. லாப விகிதத்தின் எதிர்பார்ப்பு. வேலைவாய்ப்பு கோட்பாடு விலையுள்ள தேவையின் அடிப்படையில் உள்ளது என்பதை கூறியவர் யார்? வேலைவாய்ப்பு கோட்பாடு விலையுள்ள தேவையின் அடிப்படையில் உள்ளது என்று கூறியவர் யார்னா ஜேஎம் கீன்ஸ் அவர்கள். ஜேஎம் கீன்ஸ் அவர்கள். முடுக்கி கருத்து யாரால் அளிக்கப்பட்டது? நமக்கு முடுக்கி அப்படிங்கிற ஒரு கருத்து யாரால் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஜேஎம் கிளார்க் அவர்களால். ஜேஎம் கிளார்க் அவர்களால். ஜிடிபியில் சந்தை விலை ஒரு என்னன்னு கேட்குறாங்க. ஜிடிபியில் சந்தை விலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நுகர்வு, அரசு நுகர்வு, முதலீட்டு செலவு. இல்லை நுகர்வு, அரசு நுகர்வு, முதலீட்டு செலவு. இதுதான் ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சார்பான வருவாய் கோட்பாட்டை உருவமைத்தவர் யார்? சார்பான வருவாய் கோட்பாட்டை உருவமைத்தவர் யார்னா ஜேம்ஸ் டியூஷன் பெரி. ஓகேங்களா? ஜேம்ஸ் டியூஷன் பெரி அப்படிங்கிறவர் தான். முழுமையான வருமான கோட்பாட்டில் ஏபிசி என்பது என்ன? முழுமையான வருமான கோட்பாட்டில் ஏபிசி என்பது குறைவாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. குறைவாக இருக்கும். வாணிப சுழற்சியில் பின்வரும் எந்த கட்டத்தில் வளங்களின் முழுமையாக பயன்படும் வரை வேலைவாய்ப்பு மற்றும் உற்பத்தி இரண்டும் அதிகரிக்கும்? ஆன்சர் என்ன? விரிவாக்கம் மற்றும் செழிப்பு. பகிர்வு கோட்பாடு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது. பகிர்வு கோட்பாடு என்னவா அழைக்கப்படுதுன்னா உற்பத்தி காரணி விலை நிர்ணயம் அப்படின்னு அழைக்கப்படுது. உற்பத்தி காரணி விலை நிர்ணயம்னு அழைக்கப்படுது. தெரிவு வழிகாட்டும் முன்னுரிமை கோட்பாடு யாரால் உரைக்கப்பட்டது? தெரிவு வழிகாட்டும் முன்னுரிமை கோட்பாடு யாரால் சொல்லப்படுதுன்னா பேராசிரியர் சாமுவேல்சனால் சொல்லப்படுது. பேராசிரியர் சாமுவேல்சன். 1933ஆம் ஆண்டில் பொருளியலில் நுண்ணினம் மற்றும் பேரினம் என்ற பதத்தினை முதலில் பயன்படுத்தியவர் யார்? 1933ஆம் ஆண்டில் பொருளியலில் நுண்ணினம் மற்றும் பேரினம் என்ற பதத்தினை முதலில் பயன்படுத்தியவர் ராக்னர் ஃப்ரீஸ் அப்படிங்கிறவர் தான். ராக்னர் ஃப்ரீஸ். எண்ணளவு பயன்பாடு கோட்பாட்டு ஆய்வு என்பது என்ன? எண்ணளவு பயன்பாடு கோட்பாட்டு ஆய்வு அப்படிங்கிறது என்னன்னா மிகவும் பழமையான தேவை கட்டுப்பாட்டை குறிக்கும். பொருளாதார இயக்கவியலை கையாள்வது என்ன? பொருளாதார இயக்கவியலை கையாள்வது உள்ளீடு வெளியீடு உறவுமுறை. உள்ளீடு மற்றும் வெளியீடு உறவுமுறை தான். எப்பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட முறையிலிருந்து பொதுமுறைக்கு செல்கிறோமோ அவ்வகை முறை என்னன்னு கேட்குறாங்க. எப்பொழுது நாம் ஒரு குறிப்பிட்ட முறையிலிருந்து பொதுமுறைக்கு செல்கிறோமோ அவ்வகை முறை என்னன்னா தொகுத்தறிவு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. தொகுத்தறிவு முறை. புதிய பொருளாதார கொள்கை எந்த 5 ஆண்டு திட்டத்தில் வடிவமைக்கப்பட்டது? புதிய பொருளாதார கொள்கை எந்த 5 ஆண்டு திட்டத்தில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா 7வது 5 ஆண்டு திட்டம். 7வது 5 ஆண்டு திட்டம்.
இந்திய திட்டக்குழுவிற்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? இந்திய திட்டக்குழுவிற்கு கொடுக்கப்பட்ட வேலை திட்டத்தை தயார் செய்வது தான். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமையானது என்ன? இரண்டாவது ஐந்தாண்டு திட்டத்தின் முன்னுரிமையானது என்னன்னா தொழில் வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. WTOவின் தலைமையிடம் என்ன? WTOவின் தலைமையிடம் எங்கே இருக்கு? ஜெனீவாவில் அமைஞ்சிருக்கு. 1946 ஹவான் தீவில் திட்ட அறிக்கையின் மூலம் தொடங்கப்பட்ட நிறுவனம் என்ன? 1946 ஹவான் தீவில் திட்ட அறிக்கையின் மூலம் தொடங்கப்பட்ட நிறுவனம் பன்னாட்டு வாணிப ஒருங்கிணைப்பு. உலக வங்கிக்கு எந்த காலத்திற்கான முதலீடு தேவைப்படுகிறது? உலக வங்கிக்கு எந்த காலத்திற்கான முதலீடு தேவைப்படுது அப்படின்னா நீண்ட கால முதலீடு தான் தேவைப்படுது. இந்த ஃப்ரீயாகவே அவங்க எதிர்த்துருவாங்க உலகத்தில். விரிவாக்கம், அதாவது ஜென்வாட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஜென்வாட் அப்படிங்கிறதோட விரிவாக்கம் என்ன அப்படின்னா மத்திய மதிப்பு கூட்டு வரி. ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பில் நிதி ஆணையத்தை மாற்றி அமைக்க பரிந்துரைத்த விதி என்ன? இந்திய அரசியலமைப்பில் நிதி ஆணையத்தை மாற்றி அமைக்க பரிந்துரைத்த விதி விதி 281. பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமையகம் உள்ள நாடு எது? பன்னாட்டு பண நிதியகத்தின் தலைமை அலுவலகம் உள்ள நாடு அமெரிக்கா. பன்னாட்டு வாணிப ஆய்வுக்குழு குறிப்பிட்டவற்றுடன் சம்பந்தப்பட்டது. பன்னாட்டு வாணிப ஆய்வுக்குழு எந்த கீழே கொடுத்துருக்கள் எதோட சம்பந்தப்பட்டது? இருப்புநிலை குறிப்பின் சமநிலை. ஓகேங்களா? இருப்புநிலை குறிப்பின் சமநிலை. அடுத்தது, அரசு வருங்கால தேதியை குறிப்பிட்டு கடன் திருப்பி செலுத்துவதாக உறுதியளிப்பது என்ன? அரசு வருங்கால தேதியை குறிப்பிட்டு கடனை திருப்பி செலுத்துவதாக உறுதியளிப்பது மீட்கத்தக்க கடனில் வரும். நேரடி மற்றும் மறைமுக வரி ஒன்றுக்கொன்று உபச்சாரமாக உள்ளது என்று கூறியவர் யார்? நேரடி மற்றும் மறைமுக வரி ஒன்றுக்கொன்று உபசாரமாக உள்ளது என்று கூறியவர் யார்னா டால்டன். பூஜ்ஜியம் வரவு செலவு திட்டத்தினை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு என்ன? பூஜ்ஜியம் வரவு செலவு திட்டத்தினை முதலில் அறிமுகப்படுத்திய நாடு அமெரிக்கா 1962. இந்தியாவில் வரி விதிப்புகள் வருவது டேஷ் அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் வரி விதிப்புகள் அப்படிங்கிறது நிதி கொள்கையில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிதி கொள்கையில் வருது. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ பதிவு முடிஞ்சிச்சு. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டு விடுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இந்த 30 கொஷினுக்கு எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.